பாத்தீங்கன்னா செம்ம எலகண்டா உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஒரு சிம்பிளான ஒரு பிளவுஸ் தான். அதுல என்ன அவங்க வந்து ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ். ஸோ இதுவும் வந்து மல்டி கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். மேல வந்து ஹைலைட் மட்டும் அந்த த்ரெட்ல பண்ணிட்டு உள்ள வந்து நிறைய பேர் வரும்போது வந்து பஸ் சைஸே எனக்கு தெரியாது அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுவோம்னா, பேடட் ஓகேவா நான் பேடட் ஓகேவா ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும்? இந்த பிளவுஸ் போட்டீங்கன்னா நீங்க வந்து மெரூன் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர், ரெட் கலர் இந்த மாதிரி நிறைய சாரீஸ் வந்து மேட்ச் பண்ணலாம். ஐநக்குன்றது யாரெல்லாம் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்? ரொம்ப ட்ரெண்டியா வேணும், எனக்கு இப்போ என்ன ட்ரெண்ட் போகுது, ரொம்ப யூனிக்கா காட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்டட், சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த பிளவுஸ் வந்து வேர் பண்ணலாம். இது வந்து செம்மையான ஒரு ஹாட் செல்லிங் பிளவுஸ். இதெல்லாம் சான்ஸே இல்ல. ரொம்ப யூனிக்கான ஒரு பீஸ். நேயர்களுக்கு வணக்கம். நம்மள நிறைய பேருக்கு வந்து சாரி கட்டிக்கிறது பிடிக்கும். ஆனா வந்துட்டு இந்த எம்ப்ராய்டரி பிளவுஸ், ஜர்தோசி ஒர்க் பிளவுஸ் இதெல்லாம் போட்டு போட்டு போர் அடிச்சிரும். ஆனா இப்ப என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்றது நமக்கு நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. ஒரு சாரிக்கு என்ன மாதிரியான டைப் பிளவுசஸ் எல்லாம் மிக்ஸ் மேட்ச் பண்ணலாம், என்னென்ன டைப்ஸ் ட்ரெண்டிங்ல இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற போறோம். இன்னைக்கு நம்ம கூட ரஃபிள் ட்ரெண்ட்ஸ் பிராண்டோட ஓனர் ரேவதி இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் உங்களோட நிறைய வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் இப்ப சாரி கட்டுறதுக்கு காரணமா இருக்கு. விதவிதமா திடீர்னு சாரி எல்லாம் கட்டிட்டு லாரி எல்லாம் ஓட்டுற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியால பாக்குறோம். உண்மையிலே அது ஹாப்பியா இருக்கு அதை பார்க்கும்போது. விமன் எம்பவர்மெண்ட் அந்த மாதிரி. இப்ப நிறைய கேர்ள்ஸுக்கு சாரீஸ் பிடிக்குது. ஆனா என்னால வந்துட்டு பிளவுஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஒரு சாரி எடுத்தா நம்ம அதிகபட்சம் ஆபீஸ் கோயஸ்னா ஒரு 10 வாட்டி 15 வாட்டி கட்டுவாங்க. அதுக்காக நான் 1200 1500க்கு பிளவுஸ் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வியாவே இருக்கும். எனக்குள்ள எல்லா கேர்ள்ஸ்க்குமே அது இருக்கு. கண்டிப்பா. உங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது வித்தியாசமான பேட்டர்ன் பிளவுசஸ் வந்து பாக்குறோம். எனக்கு அது என்ன டைப், எப்படி அதை நம்ம வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டைலிங் டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் ரஃபிள் ட்ரெண்ட்ஸ்ல வந்துட்டு மோஸ்ட் ஃபேவரட், நிறைய உமன்ஸ்க்கு மோஸ்ட் ஃபேவரட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிளவுசஸ் தான். சோ பிளவுசஸ்னா ஜஸ்ட் லைக் தட் பிளவுஸா இருக்காது. அதுல நிறைய வெரைட்டி, நீங்க சொன்ன மாதிரி தான் நிறைய வெரைட்டி, நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி ஒரு சாரி வந்து எவ்வளவு வேணா நம்ம எடுத்துடலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் கபோர்ட்ல அவ்வளோ சாரி நான் அடுக்கி வச்சிருக்கேன், ஆனா அது எப்ப கட்டுவேன்னு தெரியாது. ஏன்னா அது ரெடி பண்றதுக்கான டைம். முக்கியமா பிளவுஸ் தான் அதுல மேட்டர். ஒரு பிளவுஸ் பக்காவா உங்களுக்கு அமைஞ்சிச்சுன்னா எந்த சாரி வேணா டக்கு டக்குன்னு எடுத்து காட்டிடலாம். சோ அதுக்காக தான் நாங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு, நம்மளே வந்து நிறைய பிளவுசஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். சோ இந்த பிளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அஸ்ரக். சோ இந்த பேட்டர்னோட நேம் வந்து அஸ்ரக். இதுல வந்து நம்ம மல்டி கலர் பேட்சஸ் வந்து நம்ம கொடுத்திருக்கோம். இது ஒரு டிசைன், இது ஒரு டிசைன். சோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயும் நம்ம வந்து பேட்ச் கொடுத்திருக்கோம், பேக்லயும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்ச். சோ நீங்க வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பிளவுஸ் கொண்டு போய் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிளவுஸ் எல்லாம் கொடுத்து ஸ்டிச் பண்ணுவாங்க இந்த மாதிரி. சோ அப்போ வந்து இந்த குட்டி குட்டியா மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க வந்து எடுத்து வச்சுக்கலாம். பத்திரமா எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பேட்சா கொடுக்கும்போது, கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது நீங்க நிறைய சாரீஸ் கூட மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இந்த பிளவுஸ் போட்டீங்கன்னா நீங்க வந்து மெரூன் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர், ரெட் கலர் இந்த மாதிரி நிறைய சாரீஸ் வந்து மேட்ச் பண்ணலாம். அட்டாச் பண்ற அந்த இது அவ்வளவு ஆக்வர்டாவும் இல்ல அதுதான் அந்த ஸ்டிச்சிங் தான். சோ அதனாலதான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி, ஏன்னா நிறைய பேருக்கு இது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி எல்லாம் வந்து பேட்ச் கொடுத்து பண்றதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நம்மளே இப்ப ரெடி பண்ணி நம்ம கொடுக்குறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா நம்ம கொடுக்குறோம். இது பாத்தீங்கன்னா வி நெக். இதுல வந்துட்டு ஹை நெக் கொடுத்திருப்போம். அண்ட் பின்னாடியும் நம்ம பேட்டர்ன் கொடுத்திருக்கறனால ஹை நெக்ல இருக்கு. சோ இந்த மாதிரி ஆபீஸ் கோயிங் உமன்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ஹை நெக் வந்து ரொம்ப நல்லா சூட் ஆகும். ஒரு பேட்டர்ன் கொடுக்கும்போது ஹை நெக் போட்டாதான் இந்த பேட்டர்ன் ஃபுல்லா தெரியும். கரெக்ட். சோ இப்போ வந்து ட்ரெண்டே பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல லோ கொடுக்கறது, பேக்ல ஹை கொடுக்கறது. அதுதான் நிறைய பேர் வந்து இப்போ ப்ரிஃபர் பண்றாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பிளவுஸும் பாத்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ன். பாடி ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு கலர்ல நம்ம கொடுத்துருக்கோம். அதுல வந்துட்டு ஸ்பெஷலா அந்த எம்ப்ராய்டரி, இந்த த்ரெட்ல வந்து எம்ப்ராய்டரி அது வந்து கொஞ்சம் ஹைலைட்டடா இருக்கும். அண்ட் ஹேண்டுக்கு மட்டும் வந்து கான்ட்ராஸ்டா. இப்போ வந்து எம்ப்ராய்டரி வந்து நம்ம ஒயிட்ல பண்ணிட்டனால ஒயிட் சாரியும் மேட்ச் பண்ணிக்கலாம், பிளாக் சாரி மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ கான்ட்ராஸ்டான கலர் சாரியும் நம்ம வந்து டார்க் கிரே, எலிஃபன்ட் கிரே இந்த மாதிரிலாம் கூட நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 2-3 சாரீஸ் வந்து நம்ம ஈஸியா மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். பிளவுஸ் பாக்குறதுக்கே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். அண்ட் இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா நல்ல கலம்காரி பேட்டர்ன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அதுல வந்து மல்டி பேட்சஸ் கொடுத்திருந்தோம். இதுல வந்து சிங்கிளா ஒரே டிசைன் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இதுவுமே ஆனா பர்టిక్యులர் 2 கலருக்கு யூஸ் பண்ணிக்கலாமா? இதுவும் ஆமா, மல்டி கலர்ஸ் வந்து இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம போடும்போது எக்ஸ்க்ளூசிவா தெரியும். இந்த மாதிரி பிளவுஸ் பேட்டர்ன்ஸ் நம்ம கொடுக்கும்போதே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா தெரியும். நிறைய
காட்டன் சாரீஸ் வந்துட்டு ஈஸியா நம்ம மேட்ச் இப்போ பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த பிளவுஸ்ல ஒரு டவுட் என்னன்னா, இப்ப நீங்க காட்டுனது இப்ப 2 பிளவுஸுமே ஹை நெக். கை நெக் ஹை நெக்ன்றது யாரெல்லாம் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சம் போல்டா ஒரு இருக்கும். ஆமா போல்டா இருக்கும். போல்டு லுக் அதாவது இது வந்துட்டு ரொம்ப ஃபேட்டா இருக்கிறவங்க போட முடியாது அப்படியெல்லாம் இல்ல. அவங்க போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். சில பேர் அத பிரிஃபர் பண்றது இல்ல. இல்ல எனக்கு வந்து பிராடா இருக்கு ஷோல்டர் ரொம்ப எனக்கு கொஞ்சம் இறக்கி போட்டா தான் நல்லா இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. பட் ஆனா இது இந்த மாரி ஹை நெக்ஸ் போடும்போது எல்லாருக்குமே அந்த ஒரு போல்டு லுக்குங்கிறது வந்து கண்டிப்பா குடுக்கும். ஓகே. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப எலகன்ட்டாவும் இருக்கும். இது வந்து பிரிண்டட் பிளவுஸ் இல்ல ஆமா, மேம். ஆமா. பிரிண்டட் இது நீங்க ஃபர்ஸ்ட் காட்டுனதுமே அஜ்ரக் இருந்தது. அஜ்ரக் ஆமா. இது வந்து நம்ம பிளைன் சாரீஸ்க்கு மேட்ச் பண்ணலாமா? இல்ல பிரிண்டட் சாரி, டிசைனர் சாரிக்குமே ஓகேவா இருக்கும்? பிரிண்டட் சாரீஸ்க்குமே நல்லா இருக்கும். ஓகே. சில சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, பல்லுல மட்டும் அந்த டிசைன் வரும். ம், சோ அந்த மாரி ஏதாவது இன்லைன் பிரிண்ட் இந்த மாரிலாம் வரும். அதுக்கும் நம்ம மேட்ச் ஓகே. பண்ணிக்கலாம். சோ இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா, டோட்டலி டிஃபரெண்ட். பேட்ச் கொஞ்சம் இது ஆமா. யங்கா இருக்கிற யங்கா மாரி இருக்கிறவங்க இருக்கு யார் போட்டாலும். யார் போட்டாலும் வந்துட்டு செம்மையா லுக் இருக்கும். இது வந்து நம்ம லோ நெக்ல குடுத்துருக்கோம். ஓகே. சோ ஒவ்வொரு பேட்டர்னுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து அந்த அந்த நெக் இது வந்து நம்ம குடுக்குறோம். இப்ப ஒவ்வொரு இது பிளவுஸ் வந்து செக்டு சாரிக்கு தான் மேட்ச் பண்ண முடியுமா? இல்ல அப்படி பிளைன்? எல்லாம் இல்ல. பிளெயின் சாரீஸ்க்கும் அழகா மேட்ச் பண்ணலாம். ஓகே. சோ எல்லாம் இப்ப இதுக்கு வந்து நீங்க என்னென்ன கலர் சாரீஸ் வந்து பிரிஃபர் பண்ணுவீங்க? கிரீம், ஒயிட் இந்த கலர் போடலாம். இந்த மாரி நல்லா டார்க் டோன்ஸும் நம்ம வந்து எல்லோ அந்த மாரி வந்துட்டு நம்ம போடலாம். மஸ்டர்ட் போடலாம். பிளாக் கலர் சூப்பரா இருக்கும். ஓகே. கான்ட்ராஸ்ட்டா இருக்கும் பிளாக்லாம் போட்டீங்கன்னா. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா, பைப்பிங் வந்து நம்ம பிளாக்ல மேட்ச் பண்ணியிருக்கோம். ம், ம். சோ ரொம்ப யூனிக்கா இருக்கும். அந்த கலர் மேட்சஸ் நம்ம பண்றதுல தான் இருக்கு. நம்ம அது பண்ணும்போது பாக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கும். அதாவது ஓகே. ஒரு சாரியோட பிளவுஸ போடுறத விட இந்த மாரி யூனிக்கான பிளவுஸஸ் வாங்கி நம்ம போடுறது வந்து இன்னும் ஈஸியா ரொம்ப ஓகே. நல்லா இருக்கும். இதே வந்துட்டு நீங்க சில்க் சாரீஸ் எல்லாம் நீங்க நான் போடுறீங்க. அதான் கேட்க வந்தேன். ஆமா. ஜெனரலா அந்த சில்க் சாரினாலே எம்ப்ராய்டரி ஒர்க் ஆ. இல்லன்னா அந்த ஜர்தோசி அதெல்லாமே ம், ம், பண்றாங்க. ம், ம். அது எல்லாமே நம்ம வெளிய போய் கேட்டோம்னா 6000 7000ன்றாங்க. நம்மளால ஒரு பட்டு சாரிக்கு இவ்ளோ காசு பட்டு சாரிக்கு நம்ம நெறைய ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். கரெக்ட். பிளவுஸ்க்கு இவ்ளோ ஸ்பெண்ட் பண்ணணுமான்னு வேற தோணுது. ஆக்சுவலி அதுதான் இப்ப நான் என்னன்னா, ஆல்வேஸ் நம்ம வந்து ஒர்க் போகணும். ஒர்க் போட்டா தான் அந்த சாரியோட லுக் ரொம்ப கிராண்டா இருக்கும். அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டே வந்து நம்ம எடுக்கணும். அது இல்ல. இப்ப நெறைய ஆக்டர்ஸ் எல்லாம் பாப்பீங்க. இப்ப நயன்தாரா மேம் எல்லாம் பாத்தீங்கன்னா, செம்ம எலகன்ட்டா அவங்கள காமிச்சிருப்பாங்க. ஒரு சிம்பிளான ஒரு பிளவுஸ் தான். அதுல என்ன அவங்க வந்து ஒரு ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, நெக் பேட்டர்ன். ம். அவங்க யூஸ் பண்ற அந்த நெக் பேட்டர்ன்ல அவங்க வேர் பண்ற ஸ்டைலே அப்படி டோட்டலா மாறிடும். நெறைய பேர் இப்ப ஆக்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, யாருமே வந்து அந்த ஒர்க் போட்ட பிளவுஸ்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் அவங்க யூஸ் பண்றது. நீங்க இல்ல உங்களுக்கு ஒர்க் தான் வேணும்னீங்கன்னா, இந்த மாரி பிளவுஸ்லயே வந்துட்டு நமக்கு வந்து இந்த ஒர்க் போட்ட மாரி அந்த ஓகே. எம்ப்ராய்டரி போட்ட மாரியே நமக்கு பிளவுஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்கும். அண்ட் பிளவுஸ்லயே வரும். சோ இந்த மாரி இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஜார்ஜெட் சாரியோட ஒரு பிளவுஸ். ஓகே. இதையே நம்ம சில்க் சாரிக்கும் நம்ம ஈஸியா மேட்ச் பண்ணிக்கலாம். இதுல வந்துட்டு அந்த பிளவுஸும் இந்த ஹேண்ட்லயும் பாத்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு நல்ல அழகான ஒரு கட் ஒர்க் ஸ்டைல் வந்து கோல்டன்ல வந்திருக்கு. சோ இது வந்து நம்ம போட் நெக் ஸ்டைல்ல நம்ம குடுத்துருக்கோம். சோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய சாரீஸ் வந்து நீங்க மேட்ச் பண்ணலாம். சோ இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா, டோட்டலி டிஃபரெண்ட். இது இது வந்து கலம்காரி. கலம்காரி. எஸ் கலம்காரி. நீங்க மேட்ச் பண்ணியிருக்கிறது ரா சில்க். ரா சில்க் கரெக்ட். ஓகே. ரா சில்க். இதுக்கு வந்து நம்ம பைப்பிங் ரெட்ல ஃபினிஷ் பண்ணி குடுத்துருக்கிறோம். சோ இதுவும் பின்னாடி பாத்தீங்கன்னா, கலம்காரி பேட்டர்னோட. ஓகே. இது வந்து சில்க். சோ இதுவும் வந்து நெறைய சில்க் சாரீஸ்க்கு நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். ஈஸியா. நீங்க வந்து ஓ ஒரு ரெட் கலம்காரியிலேயே பேட்டர்ன். சில்க் சில்க் மெட்டீரியல் ஆமா, வருது. ஆமா. ஓகே. கலம்காரியிலேயே காட்டன் இருக்கு, சில்க்கும் இருக்கு. ஓகே. சோ இது வந்து சில்க் பேஸ். சோ இதுக்கு வந்துட்டு நீங்க நல்லா அழகான ஒரு சில்க் சாரி, ரெட் கலர் சில்க் சாரி எல்லாம் வந்துட்டு நீங்க பியூட்டிஃபுல்லா மேட்ச் பண்ணலாம். இல்ல இந்த டோன்லயே கொஞ்சம் அப்படியே இந்த ப்ளூலயே வந்துட்டு டோன் ம். வந்தாலும் நீங்க ஏன்னா இந்த ஹேண்டுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டா வந்ததுனால அந்த டோன்லயும் நீங்க வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். செம்மையா இருக்கும். சீதா மேம் எல்லாம் வந்துட்டு நம்ம கிட்ட ரெகுலரா பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி வாங்குவாங்க. அவங்க அந்த மாரி தான் இந்த கலம்காரி பேட்டர்ன் வந்தா மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஓகே. அந்த ஒரு பிளவுஸ் வச்சுட்டு நெறைய சாரீஸ் அவங்களே மேட்ச் பண்ணி வேர் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். சோ இந்த பிளவுஸும் பாத்தீங்கன்னா கலம்காரி இது பேட்டர்னே தான். வித்தியாசமா இருக்கே மேம். ஆமா. நடுவுல மட்டும் ஒரு மாரி பழைய காலத்து அந்த ஜரி ஜரி மாதிரி ஒர்க் வந்திருக்கு. இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் டைப். சோ ஓகே. ட்ரெடிஷனலாவும் உங்களுக்கு வந்து காட்டும். அண்ட் பாக்குறதுக்கு வந்து ரொம்ப யூனிக்காவும் இருக்கும். சோ இதெல்லாம் தான் வந்துட்டு இப்ப ரொம்ப ட்ரெண்ட். இந்த ஒர்க் போட்டு ரொம்ப ஹெவி ஒர்க் போட்டு அவ்ளோ ஸ்பெண்ட் பண்ணி ஆனா பண்றதுக்கு இப்போ பதிலா இதுல வந்துட்டு நீங்க அந்த பிளவுஸ்ல காட்டும்போது கலம்காரி இருந்தது. கலம்காரி. இதுல வேற ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஆனா ஆமா. இப்ப நம்ம வேற எந்த சில்க் மெட்டீரியலுக்குமே இது மேட்ச் பண்ணிக்க முடியுமா? மேட்ச் பண்ணிக்க முடியும். இது வந்து பெண் கலம்காரி ஸ்டைல். அந்த ஓகே. ஸ்டைல்ல வந்து வந்திருக்கு. சோ இதுலயும் நம்ம வந்து அந்த ஜரி பார்டர் வந்து நம்ம குடுத்துருக்கோம். சோ இது வந்து ட்ரெடிஷனலா இருக்கும் ஓகே. பாக்குறதுக்கு. ட்ரெண்டியாவும் இருக்கும். சோ நெக்ஸ்ட் ஆஃபீஸ் கோயிங். சோ அதுதான் நெறைய பேர் ஆமா, இப்ப நெறைய பேருக்கு ஆபீஸ் கோயர்ஸ்க்கு சாரி ஆமா, கட்டணும்னு ஆசை இருக்கும். ஆமா, ஆமா. ஆனா வந்துட்டு பிளவுஸ் தான் பிளவுஸ். பெரிய பிரச்சனையா இருக்கும். சோ அதுக்கான டிப்ஸ் தான் நமக்கு நெறைய தேவை. ஓகே. சோ இந்த பிளவுஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காட்டன்ல ஓகே. ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ். சோ இதுவும் வந்து மல்டி கலர் த்ரெட் யூஸ் ஓகே. பண்ணியிருப்போம். பாத்தீங்கன்னாவே ஆனா உங்களுக்கு இதுல தெரியும். நடுவுல வந்து நீங்க மெட்டீரியலும் பேட்ச் ஒர்க் பேட்ச் பண்ணிருக்கீங்க. ஒர்க்கும் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. ஆமா. இது வந்து மேல வந்து ஹைலைட் மட்டும் அந்த த்ரெட்ல பண்ணிட்டு, உள்ள வந்து பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே. அதுவும் வந்து நெறைய கலர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ
இது வந்து அதுதான் பார்த்த உடனே அந்த ஒரு ஹைலைட். ஓகே. சோ இதுக்கு வந்துட்டு நம்ம நிறைய பிளெயின் சாரீஸும் மேட்ச் பண்ணலாம். பிரிண்டட் சாரீஸும் மேட்ச் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரண்ட் வந்து பிளெயினா தான் இருக்கு. அதனால நீங்க பிரிண்டட் சாரீஸ் கூட இதுக்கு மேட்ச் பண்ணலாம். நீங்க ரெடிமேட் ப்ளவுஸ் இது பண்றதுனால நான் கேக்குறேன். ஜெனரலா இப்ப நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலும் சரி, ஒரு நல்ல டெய்லர் கிடைக்காம பல பேர் வந்து சிரமப்பட்டு இருக்காங்க. ஆனா ரெடிமேட் ப்ளவுஸ்ன்றது வந்து எப்படி மேம் எல்லாரோட ஸ்ட்ரக்சருக்கும் செட் ஆகுது? இல்ல அவங்க எதுவும் ஆல்டர் பண்ணுவாங்களா? எப்படி அத வடிவமைக்கிறீங்க? மோஸ்ட்லி வந்து செட் ஆயிடும். நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ் வச்சிருக்கோம். 32 to 44 வரைக்கும். அது ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஒரு சைஸ். பஸ் சைஸ், ஷோல்டர் லென்த், பிளவுஸோட ஹைட், ஆர்ம் ஹோல் இது எல்லாத்துக்கும் ஒரு சைஸ் ஸ்டாண்டர்டா வச்சிருக்கோம். நிறைய பேர் வரும்போது வந்து பஸ் சைஸே எனக்கு தெரியாது அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுவோம்னா, அவங்களோட இன்னர் சைஸ்ல இருந்து ஒரு 2 இன்ச் ஹையர். ஓகே. 34னா 36 அவங்க போனாங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். சில பேருக்கு மட்டும் ஏன்னா இந்த பேட்டர்ன் ஆஃப் பிளவுசஸ் வந்து ஒரு டைப் ஆஃப் சைஸ் யூஸ் பண்ணுவோம். நம்மளே இன்னொன்னு டிசைன் பண்றோம். சோ இதுக்கு வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ சில டைம் மட்டும் கொஞ்சம் லைட்டா அவங்களுக்கு ஏதாவது லூஸ் இருந்ததுன்னா அவங்க புடிச்சுப்பாங்க. சோ இந்த பிளவுஸும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளெயின். இதுக்கு வந்துட்டு நீங்க எனி பிரிண்டட் சாரீஸ் எது வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேக்ல பாக்கும்போது இதுமே எம்ப்ராய்டரி வந்து காட்டனா மேம்? இது என்ன? இதுவும் காட்டன் தான். ஓகே. இது எல்லாமே இப்ப இந்த மாதிரி பிரிண்டட் இருக்கிறது என்ன சாரீஸ்க்கு மேட்ச் பண்ண முடியும்? காட்டன் வேற? காட்டன் சாரீஸ் மேட்ச் பண்ணலாம். அண்ட் ஜூட் சாரீஸ் எல்லாம் மேட்ச் பண்ணலாம். அது எல்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் ரா சில்க் சாரீஸ் எல்லாம் மேட்ச் பண்ணலாம். சோ அந்த மாதிரி பிரிண்டட் சாரீஸ் வந்துட்டு ஓரளவுக்கு அந்த ஆபீஸ் வேர் நம்ம பண்ற எல்லா சாரீஸ்மே வந்து இதுக்கு மேட்ச் பண்ணலாம். ஓகே. இதுக்கு வந்து ஜார்ஜெட் ஷிஃபான் வந்துட்டு அந்த அளவுக்கு கரெக்ட்டா வராது. அதுக்கு நான் வேற ஒரு பிளவுஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் காட்டன் பேஸ் இந்த ரா சில்க் இந்த மாதிரி ஜூட் சாரீஸ் இது எல்லாமே நம்ம வந்து காதி காட்டன் நாங்க நிறைய மேட்ச் பண்ணுவோம் இதுக்கு. காதியிலே இப்ப நிறைய எம்ப்ராய்டரி பேட்டர்ன்ஸ் நிறைய சாரீஸ் வருது. சோ அந்த மாதிரி சாரீஸ் நிறைய நம்ம மேட்ச் பண்ணுவோம். சோ இது பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். இதெல்லாம் செம்ம ஹாட் செல்லிங் பிளவுசஸ். ஓகே. சோ பார்த்த உடனே ஒரு அட்ராக்டிவா இருக்கும். சோ எம்ப்ராய்டரியிலே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரெண்டியான ஒரு பேட்டர்ன். ஃபுல்லா சில பிளவுசஸ் நீங்க பாத்தீங்க ஃபுல்லா இருந்துச்சு. சோ அதுக்கு பதிலா இது வந்து ஆஃபா ஒன் சைடு மட்டும் இது வந்து தெரியும். ஏன்னா எப்படி இந்த பக்கம் வந்து நம்ம பல்லு உள்ள போட்டுருவோம் தெரியாது. சோ இது வந்து ரொம்ப ட்ரெண்டியா அண்ட் ஹேண்டுக்கு மட்டும். ஓகே. சோ இது வந்து பவளமல்லி பூ. அந்த ஆரஞ்சு கலர் அந்த இது காம்போட தெரியுது இல்லையா? சோ இது ரொம்ப ஒரு ட்ரெடிஷனல் பேட்டர்ன். பிரிண்டா இருக்கட்டும், எம்ப்ராய்டரியா இருக்கட்டும், எப்படி அந்த டிசைன்ஸ் வந்து இது நல்லா இருக்கும்ன்றது எப்படி உங்களோட தேர்வா இருக்கு? நான் எப்பயுமே எப்படி பண்ணுவோம்னா, ஒரு யூனிக்கான பேட்டர்ன் இருக்கணும்னு நாங்க ஃபீல் பண்ணுவோம். ஓகே. ஒரே மாரி இருக்கக்கூடாது. இப்ப நீங்க பிளவுசஸ் பாத்தீங்க எதுவுமே ஒரே மாரி எல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஒரு பிளவுஸுக்கும் ஒரு பேட்டர்ன், ஒரு ஸ்டைல் அப்புறம் நாங்க மேக் ஷூர் அதுல வந்து ஒரு 2, 3 கலர்ஸாவது ஆட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பாப்போம். இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா இது ரொம்ப கியூட்டா இருக்கு. கியூட்டான ஒரு பட்டர்ஃப்ளை இல்ல. செம்மையா இருக்கு. பார்த்த உடனே ஒரு நிறைய கலரும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அதுதான் அந்த எம்ப்ராய்டரி பேட்டர்னும் நம்ம செலக்ட் பண்றது வந்து பார்த்த உடனே வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு நான் ஒரு பிளவுஸ் வேணும் இல்ல உங்ககிட்ட நம்ம கொடுக்கும்போது எனக்கு என்ன தேவையோ நான் எம்ப்ராய்டரோ அதை நீங்க கஸ்டமைஸும் பண்ணி தரீங்களா இல்ல உங்ககிட்ட இருக்கு? இல்ல இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்றது ஆல்ரெடி. ஏன்னா நீங்க குடுத்து பண்ணும்போது அது ரொம்ப டிலே ஆயிடும். எல்லாருமே எப்படி ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா வந்த உடனே எனக்கு இமிடியேட்டா பிளவுஸ் வேணும் அப்படிதான் சொல்லுவாங்க. சோ அதனால நம்ம ரெடி பண்ணி வச்சுடுறோம் ஆல்ரெடி. இதுக்கு வந்து ஹேண்டுக்கு மட்டும் ஒரு சின்ன பேட்ச் மாதிரி இது ஒரு மாதிரி ஸ்டைல். ஓகே. பிளைனா இருக்க பதிலா இது வந்து ஒரு சின்ன ஒரு பேட்ச். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளாக் கலர், பர்பிள் கலர், ஆரஞ்சு கலர், லாவெண்டர் எனி கலர் நீங்க வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். சோ எல்லாத்துக்குமே இந்த பிளவுஸ் வந்து செம்மையா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒயிட் எல்லாம் வந்துட்டு நிறைய இதுக்கு நம்ம மேட்ச் பண்ணலாம் நிறைய கலர்ஸ்க்கு. ஏன்னா டார்க் கலர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இப்ப நிறைய பிளவுசஸ் பாக்குறேன். ஜெனரலா நம்ம ரெடிமேட் பிளவுஸ்னு போனாலே நிறைய பேடட் தான் இருக்கும். சில கேர்ள்ஸ்க்கு பேடட் கம்ஃபர்டபிளா இருக்காது. எதை பேஸ் பண்ணி நீங்க இப்ப பேடட் இல்லாம பிளவுஸ் தைக்கிறீங்க? பேடட் ஓகேவா நான் பேடட் ஓகேவா பிளவுஸ் பொறுத்த வரைக்கும்? பேடட் இல்லாம தான் நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா பஸ் சைஸ் போகும்போது சில பேருக்கு அது கம்ஃபர்டபிளா இருக்கும், சில பேருக்கு அது கம்ஃபர்டபிளா இருக்காது. எப்ப நம்ம பேட் கண்டிப்பா போவோம்னா லோ நெக் இல்லைன்னா அந்த சைட்ல மட்டும் சிலதுக்கு வந்துட்டு ஓபன் கொடுப்போம் எங்கேயாவது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து கண்டிப்பா நாங்க பேடட் கொடுத்துருப்போம். இப்ப கூட நம்ம முன்னாடி காமிச்ச பிளவுஸ்ல ஒரு 2-3 பேடட் தான் இருந்துச்சு. சோ லோ நெக்ஸ் வந்து நம்ம அது மாதிரி கொடுப்போம். இல்லைன்னா நம்ம பேட் இல்லாம தான் நம்ம பண்றோம். சோ ஏன்னா எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு பேடடோட வேணும்னாங்கன்னா நம்ம அந்த மாதிரி பேடோட கொடுக்கலாம். சோ ஏன்னா எல்லாருமே அது கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணாதனால அது ப்ரிஃபர் பண்றது கிடையாது. சோ இது பாத்தீங்கன்னா துர்கா தேவி மாதிரி ரொம்ப ட்ரெடிஷனல் அண்ட் பார்த்த உடனே ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன். இதுவுமே காட்டன். இது என்ன பிளவுஸ் என்ன சாரி? எல்லாமே காட்டன். காட்டன்ஸ்க்கு வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். சோ மோஸ்ட்லி இப்போ எனக்கு என்னன்னா இப்போ நான் ஒரு எம்ப்ராய்டரி பிளவுஸ் வாங்குறேன் இல்ல பேட்டர்ன் இது எப்படி மெயின்டைன் பண்றதுன்னுக்கான ஒரு சில டிப்ஸ் சொல்ல முடியும்? இது வந்து நார்மல் வாஷ் தான். சோ நார்மல் வாஷ் பண்ணிட்டு நீங்க நீட்டா அயர்ன் பண்ணிட்டாவே இது வந்து நல்லா இருக்கும். ஹேண்ட் வாஷ்
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு மெட்டீரியல் பேஸ். ஓகே. ஒரு சாரிக்கு வந்து மெட்டீரியல் மட்டும் தனியா கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன மாரி பிளவுஸ் வந்து போட்டா நல்லாருக்கும், அத ஸ்டிச் பண்ணும்போது. இது வந்து நம்ம ஃபுல் ஹேண்ட் வச்சு குடுத்துருக்கோம். ஏன்னா, ரொம்ப மாடர்னா, ரொம்ப ட்ரெண்டியா இருக்கும். இப்ப நெறைய ஃபுல் ஹேண்ட் ப்ளவுஸ்ன்றது எல்லா பாடி டைப்புக்குமே செட் ஆகுமா? செட் ஆகும். கண்டிப்பா செட் ஆகும். பட் மோஸ்ட்லி ஒல்லியா இருக்கிறவங்க அத பிரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அந்த கை ஃபுல்லாவே அந்த வரும்போது கொஞ்சம் அந்த பல்ஜியா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்காது. பட் இது வந்துட்டு நெறைய பேர் பிரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் போட் நெக் வச்சுட்டு, இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பொட்லி பேட்டர்ன் ஓகே. வந்து நம்ம குடுத்துருக்கிறோம். இது வந்துட்டு சூப்பர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிளவுஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆமா. இது நெறைய மட்டும் இருந்ததுன்னா ஆமா. நெறைய சாரிக்கு போட்டுட்டு நெறைய போயிடலாம். சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த பிளவுஸ் வந்து வேர் பண்ணலாம். இது வந்து ஒன்லி 499 தான். ஓகே. சோ இந்த வந்து தனி பிளவுஸாவே நம்ம குடுக்குறோம். இதுல நெறைய வெரைட்டி, நெறைய காட்டன். இது வந்து லைனிங் கிடையாது. ஓகே. சோ நல்ல ஒரு பிரின்சஸ் கட். பிரின்சஸ் கட். ஆமா. சூப்பரா இருக்கும். நெறைய சாரீஸ்க்கு இது வந்து மேட்ச் பண்ணலாம். இது வந்து ஒரு காதி பிளவுஸ்ன்னு சொல்லிட்டு, இதுல வந்து நெறைய மல்டி கலர் கலர்ஸ் இருக்கு. கலர்ஸ், சீக்வென்ஸ் செம்ம ரிச்சா இருக்கும். இது வந்து காட்டன் சாரியும் மேட்ச் பண்ணலாம். ஓகே. சில்க் சாரியும் மேட்ச் பண்ணலாம். இது நல்லா லோ நெக். ஓகே. லோ நெக் குடுத்துட்டு இந்த மாரி ஒரு நல்ல பேட்டர்ன். ஸோ இதுவும் அதே தான். நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேஞ்ச்ல ஒர்க் போடாம சூப்பரா இருக்கணும் அப்டின்னா, இந்த மாரி பிளவுஸ் வந்து பிரிஃபர் பண்ணலாம். அண்ட் ரொம்ப ட்ரெண்டியா வேணும். எனக்கு இப்ப என்ன ட்ரெண்ட் போகுது. சிலதெல்லாம் வந்துட்டு சாரிக்கு ஒரு மெட்டீரியல் வரும். ஸோ அத வந்து ரொம்ப யூனிக்கா காட்டணும் ம். அப்டின்னு நெனைப்பாங்க. அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாரி நெட்டட். நெட் ஓகே. எக்ஸ்ட்ரா. ஸோ இது வந்து நீங்க வெளிய போயி நெட் வாங்கி, ஸ்டிச் பண்ணி, அதுக்கு மேட்ச் கிடைச்சு, எவ்ளோ பெரிய கஷ்டம். அது நிஜமா நெறைய பேர் நான் புலம்பி கேட்டுருக்கேன். இதெல்லாம் நாங்களே ரெடி பண்ணி, ஓகே. இப்படியே சாரிக்கு பிளவுஸா நெட்டடோட குடுக்குறோம். ஸோ அவங்க எதுவுமே போய் தேடணுங்கிற அவசியம் இல்ல. மிக்ஸ் அண்ட் மேட்ச் நாங்களே பண்ணிட்டோம். இப்படியே அவங்க வந்து சைஸ் செலக்ட் பண்ணி அப்படியே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே. சாரிக்கு பிளவுஸ். ஸோ ஹேண்டுக்கும் வந்துட்டு அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல குடுத்துருக்கோம். அண்ட் இந்த பிளவுஸ் சூப்பர் ஹிட்டுங்க. இதுதான் அந்த ஜுவல் நெக்ன்னு சொல்றாங்களே அதுவா? ஆமா. இது வந்துட்டு ஃபுல்லா இந்த இதுக்கு பேடட் வச்சிருக்கோம். ஓகே. சோ இந்த பிளவுஸ் வந்து பேடடு. நெக் மேல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த நெட்டட் வரும். இந்த ஓகே. நெட் வந்துட்டு இந்த நெட்டோட வந்தது தான் இந்த சாரியே. ஓகே. இது வந்து அந்த ரக்கோபான்னு சொல்றாங்க ஆமா. அந்த மெட்டீரியல். அந்த மெட்டீரியல். அதுல பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க. இந்த இடத்துல ஆனா மட்டும் இந்த நமக்கு பஃப் ஒரு மாரி நீங்க ஃபர்ஸ்ட் காட்டுன பஃப்க்கும் பஃப் இந்த பஃப்க்குமே வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இருக்கு. ஆமா. இது வந்து ரொம்ப ரிச்சா அந்த காலத்துல வந்து இந்த ராணி எல்லாம் போடுவாங்கல்ல. பாத்த உடனே ம், அந்த ஒரு ம். அந்த மாரி ஒரு ஸ்டைல் தான் இது வந்து ஓகே. இருக்கும். சோ இது ஒன்ஸ் நம்ம ஒண்ணு வாங்குனோம்னா ஸ்கர்ட்ஸ்க்கு கூட மேட்ச் மேட்ச் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஆமா. ஓகே. பாகுபலி மூவில கூட பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். இந்த பஃப் வந்து நம்ம குடுத்துருப்பாங்க ஓகே. நெறையா. ஏன்னா, அந்த ஒரு பயங்கர ரிச் லுக் குடுக்கும். ஸோ இதுல வந்து வி நெக் குடுத்துட்டு செம்மையான ஒரு ஹாட் செல்லிங் பிளவுஸ். இதெல்லாம் சான்ஸே இல்ல. ரொம்ப ஓகே. யூனிக்கான ஒரு பீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். மேம் இப்போ நான் வந்து ஒரு ஆஃபீஸ் கோயர்ஸ். ம். எனக்கு வந்துட்டு மந்த்லி ஒரு 2 டைம்ஸ் இல்லன்னா மந்த்லி ஒரு 4 டைம்ஸ் வந்து சாரி கட்டணும்னு ஆசை இருக்கும்னா, ம், ம். என்னென்ன பேட்டர்ன் என்னென்ன கலர்ஸ் நம்ம ப்ளவுஸ் ஒரு 5 ப்ளவுஸ்க்கு மேல என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகே. அப்டின்னா எதெல்லாம் சஜெஸ்ட் பண்ணுவீங்க? ஆ நான் வந்து ஒரு மல்டி கலர் பேட்டர்ன்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம சஜெஸ்ட் பண்ணுவோம். அதுலயும் இந்த மாரி வந்துட்டு ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா, கிரீம் அண்ட் ஒயிட்ல ஓகே. இதுலயே எல்லா கலர்ஸும் நமக்கு வந்துருச்சு. ஸோ இந்த பிளவுஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எனி டார்க் கலர் சாரீஸ்க்கு மேட்ச் பக்காவா பண்ணிக்க இருக்கும். முடியும். ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஒரு கண்டிப்பா ஒரு 6, 7 கலராவது நம்ம மேட்ச் பண்ணலாம். அவ்ளோ கலர்ஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ணலாம். இப்ப பாருங்க. நான் வேர் பண்ணிட்டு இருக்கிற இந்த சாரி ஓகே. கூட எவ்ளோ அழகா இருக்குன்னு, பிளாக் சாரி மேட்ச் பண்ணலாம். மரூன் கலர் சாரி. இங்கே லாவெண்டர் ஓகே. எல்லாமே வந்துருச்சு. ஸோ அந்த மாரி இந்த பிளவுஸ் வந்து நெறைய பேருக்கு ரொம்ப நல்லாருக்கும். ஸோ இந்த பிளவுஸ் வச்சுட்டா நெறைய காட்டன் சாரீஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ணிரலாம் இதுக்கும். இது பிளஸ் காமனா இது பிளாக். ம், ஸோ ம். பிளாக் இருந்தாவே போதும். நெறைய எல்லாத்தையும் எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ண. அதுல பிளாக்ல இவ்ளோ கலர்ஸ் வரும்போது சான்ஸே இல்ல. ஓகே. ஸோ இதுவே மோஸ்ட்லி உங்கள கவர் பண்ணிடும். அண்ட் இந்த ரெட், ஒயிட், பிளாக் 3மே மிக்ஸ் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி நமக்கு வந்து நெறைய பேர் கொண்ட சாரீஸ் பார்த்தீங்கன்னா, பிளாக் கன்ஃபார்ம் வச்சிருப்பாங்க. ஒயிட் பேஸ் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அதே மாரி ரெட் டார்க் கலர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கும் வந்துட்டு நெறைய ஓகே. பிளவுஸஸ் வந்து இந்த சாரீஸ் மேட்ச் பண்ணலாம். அண்ட் இன்னும் நல்ல ரிச்சா நான் வந்து ரொம்ப நல்ல வொர்க்குக்கு வந்துட்டு ரொம்ப ரிச்சா போகணும். ரொம்ப ஹை நெக்லாம் பிரிஃபர் பண்ணீங்கன்னா, இந்த மாரி பேட்டர்ன் போலாம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ரெட் இருக்கு, கோல்டன் இருக்கு, அதுக்கப்புறம் பிளாக், நேவி ப்ளூ. ஸோ நெறைய சாரீஸ் இதுக்கும் மேட்ச் பண்ணலாம். ஓகே. நெறைய காட்டன் சாரீஸ் வந்து பிளெயின் லுக் எடுத்துட்டு செம்மையா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த பேஸ் வந்துட்டு நம்ம ஒயிட், பிளாக் இந்த மாரி வச்சுட்டோம்னா, நெறைய சாரீஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ணலாம். அண்ட் இந்த மாரி பிரிண்டடா வச்சுட்டீங்கன்னா, பிளெயின் சாரீஸ்க்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ம். பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டார்க் கிரீனு, கிரீம் கலர் டோனு. ஸோ ரொம்ப இது வந்து இன்னும் கொஞ்சம் யூனிக்கான பேட்டர்ன். ஸோ இந்த மாரி கலம்காரி பிளவுஸஸ் வந்து கண்டிப்பா 1 ஆர் 2 நீங்க வச்சுட்டீங்கன்னா, நெறைய
சாரீஸ் வந்து நீங்க மேட்ச் பண்ணலாம் கண்டிப்பா. ஓகே. அதே மாதிரி நெக் பேட்டர்ன்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு லோ நெக்கா, ஸோ ஏன்னா ஆல்வேஸ் நம்ம ஹை நெக்காவே நம்ம போகணுங்கிறது இல்லை. ஸோ ஒன்னு லோ நெக்கு, ஹை நெக்கு, ஃபுல் ஹேண்டு, பஃப் ஸ்லீவ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் நீங்க வச்சிட்டீங்கன்னா பாக்குறதுக்கு வெரைட்டியா தெரியும். ஓகே. வி நெக் பேட்டர்ன், யூ நெக் பேட்டர்ன், ஸோ அந்த மாதிரி அந்த பிளவுஸ் வைக்கும் போது நான் இப்ப காட்டின பிளவுஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா இது போட் நெக்கு, ஓகே. இது காலர் நெக்கு, இது லோ நெக்கு, இது வி நெக்கு ஹைல. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிளவுஸுமே பாத்தீங்கன்னா அந்த பிளவுஸ் பேட்டர்னே வந்து வேற மாதிரி இருக்கு. ஓகே. தேங்க்யூ மேம். இன்னைக்கு பிளவுஸ் சார்ந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பா வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா. நன்றி மேம். நன்றி.